அவர்கள் அநியாயம் செய்துவிட்டார் என்றும் பெருமானாரின் உறவினர்களை அபூபக்கர் மதித்து நடக்கவில்லை என்றும் ஷியாக்களில் சிலர் கூறிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உண்மை அதுவல்ல. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் கோரிக்கை நபிகளாரின் கூற்றுக்கு எதிராக இருந்த ஒரே காரணத்திற்காக மட்டும் தான் அபூபக்கர் அதை ஏற்க மறுத்தார்கள். தம் குடும்பத்தார்களை நேசிப்பதை விட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உறவினர்களை கடுமையாக நேசித்து வந்தார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுவதாவது: ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஃபதக்கிலிருந்த நபியவர்களின் பங்கை தங்களது வாரிசு சொத்தாக கோரியவர்களாக அபூபக்கர் அவர்களிடம் சென்றனர். அப்போது அபூபக்கர் அவர்கள், நபிமார்களான எங்களுக்கு எவரும் வாரிசாக மாட்டார்கள். நாங்கள் விட்டுச் செல்வது தர்மம் ஆகும். முஹம்மதின் குடும்பத்தார்கள் இந்த செல்வத்திலிருந்து சிறிதளவை தான் உண்பார்கள் என நபியவர்கள் கூறினார்கள் என்று சொல்லிவிட்டு, அல்லாஹ் வின் மீது ஆணையாக, என்னுடைய உறவினர்களுடன் உறவை பேணி வாழ்வதை விட அல்லாஹ் வின் தூதர் அவர்களின் உறவினர்களே எனக்கு உவப்பானவர்கள் என்று கூறினார்கள். நபியவர்கள் விட்டுச் சென்ற சொத்தை பங்கிடத்தான் அபூபக்கர் அவர்கள் மறுத்தார்கள். ஆனால் நபிகளாரின் குடும்பத்தாருக்குரிய தேவைகளை நிறைவேற்றும் பொறுப்பை தம் மீது சுமத்தி கொண்டார்கள். அவர்களுக்கு தேவை ஏற்பட்டால் தாம் செலவு செய்ய தயாராக இருப்பதாகவும் தெரிவித்தார்கள். ஃபாத்திமா அவர்கள் அபூபக்கர் அவர்களிடம், நீங்கள் இறந்துவிட்டால் உங்களுக்கு யார் வாரிசாகுவார்கள் என்று கேட்க, அதற்கு அபூபக்கர் அவர்கள், என் குழந்தையும் குடும்பத்தார்களும் ஆவார்கள் என்று கூறினார்கள். உடனே ஃபாத்திமா அவர்கள், நாங்கள் மட்டும் ஏன் நபியவர்களுக்கு வாரிசாக கூடாது என்று கேட்டார்கள். அதற்கு அபூபக்கர் அவர்கள், நபிக்கு யாரும் வாரிசாக முடியாது என்று நபி அவர்கள் கூற நான் கேட்டுள்ளேன். என்றாலும் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் யாருடைய தேவைக்கு பொறுப்பேற்றுக் கொண்டார்களோ அவர்களுக்கு நானும் பொறுப்பேற்றுக் கொள்வேன். அவர்கள் யாருக்கு செலவு செய்து வந்தார்களோ அவர்களுக்கு நானும் செலவு செய்வேன் என்று கூறினார்கள்.